வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது அண்மையில் கூடன்குளத்தில் நடைபெற்ற ஒரு திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியை பற்றித்தான். கடந்த 20/3/2024 காலை தூத்துக்குடி அருகே உள்ள மணமகள் ராஜலட்சுமி அவர்கள் இல்லத்தில் வைத்து திருமணம் நடைபெற்று, அன்று இரவு கூடன்குளத்தில் மேற்கு தெருவில் அமைந்துள்ள திரு ஆதிலிங்கம் மற்றும் பாப்பா அவர்களின் மகன் ஹரிக்குமார் மற்றும் ராஜலட்சுமி அவர்களின் திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி இரவு 8 மணி அளவில் மணமகன் இல்லத்தில் வைத்து நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி முழுவதுமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், மணமக்களை வாழ்த்துங்கள். நாம் சென்ற நேரம் மணமக்கள் திருமண வரவேற்பு மேடைக்கு வரவில்லை. ஆனாலும் நாம் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் மணமக்கள் மேடையில் வந்துவிட்டார்கள். திருமண வரவேற்பு மேடை வீட்டின் பின்புறமாக அமைக்கப்பட்டிருந்தது. இதோ மணமக்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள். இனி ஒவ்வொரு உறவினர்களாக மணமக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொள்வார்கள். நாமும் இசையுடன் இந்த வீடியோ முழுவதுமாக பார்ப்போம், மணமக்களை வாழ்த்துவோம். மணமகன் ஹரிக்குமார் அவர்கள் ஹரிகுரு ஆட்டோ கேரேஜ் என்ற 2 வீலர் ரிப்பேர் செய்யும் கடையை அவர்களது வீட்டின் முன்புறமாக வைத்துள்ளார்கள். அவரிடம்தான் நமது பைக்கை கடந்த 10 வருடங்களாக சர்வீஸ் செய்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் திறமையானவர், அன்பானவர் மற்றும் பண்பானவர். அவரின் இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியை நமது குடல் டிவியில் ஒளிபரப்புவதில் நமது குடல் டிவி பெருமை கொள்கிறது. தொடர்ந்து இசையுடன் பார்ப்போம், வாருங்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர் கூடன்குளம் கூட்டுறவு சங்க தலைவர் திரு சுரேஷ்குமார் மற்றும் அவர்களது மனைவி இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களது நெருங்கிய உறவினர் மணமக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்.
சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா? என்ன சத்தம் இந்த நேரம் கதிரின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா? இப்போது மணமக்களை வாழ்த்தி பரிசு பொருள் கொடுப்பவர் குடங்குளம் ஜவுளிக்கடை அதிபர் திரு வீரசெல்வன் அவர்கள். எந்த திருமணம் என்றாலும் முதல் ஆளாக வந்து பரிசு பொருட்களை கொடுத்து மணமக்களை வாழ்த்தி விட்டு செல்வார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் என்று நினைக்கின்றேன். குழுவாக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் எனது அன்பு அத்தான் திரு பொன்ராஜ் அவர்களும் மற்றொரு மச்சான் திரு துரராஜ் அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா? என்ன சத்தம் இந்த நேரம் கதிரின் ஒலியா? தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த நண்பர்களும் உறவினர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வீடியோ எடுத்துக்கொண்டிருப்பவர் நமது நண்பர் சித்து பாரத் மற்றும் அவர்களது உதவியாளர். இதோ அடுத்ததாக ஒரு உறவினர் குடும்பம் மேடை ஏறி மணமக்களை வாழ்த்த வந்து கொண்டிருக்கின்றது. முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் திமுக பிரமுகர் திரு டிஎம்கே ஆனந்த் அவர்கள். அவர்கள் மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சொன்னதே முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. இடவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாடே தகுமா? தென்மலை கேட்க நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே. தொடர்ந்து மணமகனின் நண்பர்கள் கல்யாண கேக் வெட்டி கொண்டாட இதோ மேடைக்கு வந்துவிட்டார்கள். இப்போது முதலில்
மணமக்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் மணமக்களுக்கு வெட்டிங் கேக்கை அன்பாக பரிசளித்து அதை மணமக்கள் கையால் வெட்ட வைத்து மணமக்கள் இருவரும் தங்களுக்குள் பரஸ்பரம் கேக்கை பரிமாறிக்கொள்வார்கள். அதை புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொள்வார்கள். இந்த கேக் வெட்டும் காட்சியை நாம் ஏற்கனவே நமது கூடல் டிவி சேனலில் ஷார்ட்ஸாக அப்லோட் செய்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள். மணமக்களை வாழ்த்துங்கள். இதோ மணமக்கள் இருவரும் கேக்கை கட் செய்து இருவரும் பரஸ்பரம் ஊட்டிக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் தங்களது நண்பர்களோடு இணைந்து. இந்த நிகழ்ச்சி தற்போது நடக்கும் எல்லா திருமண விழாக்களிலும் நண்பர் குழுக்கள், சில திருமண விழாக்களில் பல நண்பர் குழுக்கள் வந்து கேக் வெட்டி கொண்டாடுவார்கள். இந்த திருமண விழாவில் 2 நண்பர் குழுக்கள் வந்திருந்து கேக் அன்பளிப்பாக கொடுத்து அதை கட் செய்து அனைவரும் உண்டு மகிழ்ந்து புதுமண தம்பதியினரை வாழ்த்தி சென்றது ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும் மணமக்களுக்கு. இப்போது மணமக்கள் ஒரு சில நிமிடங்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் தொடர்ந்து நண்பர்கள் வாழ்த்த வந்துவிட்டார்கள். தொடர்ந்து அடுத்த குழு நண்பர்கள் கேக்கோடு வந்துவிட்டார்கள். இந்த கேக் கட் செய்யும் வீடியோவும் நமது கூடல் டிவி யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக விரைவில் அப்லோட் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இல்லாத பகுதிகள் சில இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளன. தற்போது கேக்கை எடுத்து வெளியே வைத்து கொண்டிருக்கின்றார்கள். கேக் கட் செய்து முடித்துவிட்டு ஒரு அருமையான சாக்லேட்டை கொடுத்து மணமக்கள் இருவரையும் சாப்பிடச் சொல்லி புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அது ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. முதன்முறையாக இப்படி ஒரு திருமண விழாவில் ஒரே சாக்லேட்டை இருவரும் கடித்து கொண்டு புகைப்படம் எடுத்தது வியப்பாகவும் அருமையாகவும் இனிமையாகவும் இருந்தது. இந்த நாளை மணமக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். என்ன நேயர்களே, இந்த ஹரிக்குமார் ராஜலட்சுமி திருமண வரவேற்பு விழா வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நீங்களும் மணமக்களை வாழ்த்துங்கள். மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் விரைவில் சந்திப்போம்.